ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் ஒரு சாப்பாட்டு வீடியோ தான். நம்ம ஹோட்டலுக்கு போய், அதாவது எங்கள் நாத்தனார் கூடலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, வருஷ கணக்காக ஆச்சுன்னு சொல்லலாம். சரி, அவங்க என்ன ஒரு வேலையே தர்மபுரி வந்தாங்க. சரி வாங்க சாப்பிட போகலான்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். போனால் நான் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆச்சு. அவங்க அதுக்குள்ளே ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த சிக்கன் ரைஸை நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எங்கள் 2 நாத்தனார், நான், என் ஹஸ்பண்டு. 4 பேர் ஆகிடுச்சா, சாரி, 4 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் என்ன ஆர்டர் பண்ணலான்னா, நான் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு 4 நான் ஆர்டர் பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி வாங்கிட்டோம். என்ன சொல்லுவாங்களே, ரொம்ப நாள் கழித்து அந்த ஹோட்டலுக்கு போகணுன்னு சொல்லலாம். அங்கே எனக்கு நான் பிடிக்கும், அவருக்கும் நான் பிடிக்கும். அந்த ஹோட்டலில் எங்கேயும் இல்லைங்க, நம்ம தருமபுரி அந்த டிமேக்ஸ் பக்கம் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒடிசி ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று, குழம்பு திருதேன்னு நானும் திருதேன்னு குழம்பு வாங்குற கதையாக ஒரு நான் தான் எக்ஸ்ட்ரா வாங்கினோம், ரொம்ப இல்லை. கிரேவி நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது சரி ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, ஏன்னா மழை பெஞ்சு கோல்டாக இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா அப்புறம் சளி கிளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் போடாமல் ஜூஸு தான் சாப்பிட்டோம். அதுக்கு இடையில் இந்த நான் வாங்கிட்டு ஒரு லாலிபாப் சிக்கனும் ஆர்டர் பண்ணோம். அந்த லாலிபாப் சிக்கனும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளுக்கு கழித்து போய் அங்கே சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் சரி விருப்பப்பட்டதை சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்களும் சரி, அதான் அவங்களும் அதை சாப்பிட்டதில்ல. அப்புறம் என்ன, ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெங்காயத்தை அது அவங்க தட்டில் பங்கு போட்டு வெங்காயத்தையும் பங்கு போட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணோம். ஜூஸ் எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான். நான் ரோஸ் மில்க் குடிக்க மாட்டேன். நான் எங்கள் வீட்டுக்காரன் இன்னொரு நாத்தனார் ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணி குடித்தாங்க. அது என்னவோ சில விஷயமெல்லாம் நம்மளுக்கு சின்ன வயசில் பிடிக்கலன்னா அது எப்பவுமே பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு ரோஸ் மில்க்கும். ஏன்னா எனக்கு அதே மாதிரி பாயசமே எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்காது, அதனால நான் குடிக்க மாட்டேன். அதே மாதிரி தான் ரோஸ் மில்க்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டின்றனால அது எடுத்துக்கிறேன். ஒரு வழியாக நமக்கு ஆர்டர் பண்ண ஆரஞ்சு ஜூஸ் ஐஸ் போடாமல் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.